பள்ளிக்கூடங்கள்ல ஐயா சொன்ன மாதிரி சாக்லேட்லயும் கேக்லயும் இன்னும் கூடிய கூல் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் கூட இது கலக்கக்கூடிய இப்போ டீ தூள் இப்போ டீக்கு அடிக்ட் ஆகிறோம்ல நம்ம டீயை டெய்லி குடிக்கிறோம் குடிக்கும் போது இது ஒரு அந்த டைம்ல நம்ம டீ குடிக்கலன்னா தலைவலி வருது அப்போ எனக்கே அதெல்லாம் தோணுது இது ஒரு டீல கூட இது அடிக்ஷன் மாதிரி கொண்டு வந்து இத டீவோட உற்பத்தியை இதோட நுகர்வை அதிகப்படுத்துறதுக்கும் வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு கூட இத மாதிரி இதுல கலக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குமோன்ற சந்தேகம் கூட நமக்கு சந்தேகப்பட்டு சாப்பிட வேண்டியது அப்படி இல்ல ஏன்னா எல்லாத்துலயும் நீங்க உணவுப் பொருட்களை கலந்துருக்காங்கன்னும் போது நாம இதெல்லாம் ஏன்னா 5 மணி ஆனா டீ குடிக்கிறோம் பயம் வருது வாழ்க்கையை நகர்த்துறதுலே பயம் வருது இல்ல எனக்கு இது ஆபீஸ்ல பணியாற்றுற சக ஊழியர்கள் என்ன பண்ணா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள டீ இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது அப்போ அது ஒரு அடிக்ஷன் கஞ்சா இதுல உணவுப் பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு கலக்கி எல்லாரையும் அடிமையாக்கின்னு இருக்காங்க எல்லாரையும் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆக்கின்னு இருக்காங்க இந்த மாதிரியான குற்றவாளிகள் வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆஃபெண்டர் தொடர் குற்றவாளிகளா இவங்க மாறுறாங்க இவங்க மாறுறதுக்கு சட்ட நடவடிக்கைகளும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு 10 கிராம் இன்னைக்கு வச்சிருந்தா 1 இயர் பனிஷ்மெண்ட் இருக்குது 1 kg எடுத்தா 10 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்லாம் இருக்கு ஏன் கடுமையான சட்டமா இருக்கு இது ஒரு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு டெத் பனிஷ்மெண்ட் இதுல பெனால்ட்டி இருக்கு இந்த சட்டங்கள்ல NDPS ஆக்ட்ல பட் ஆனா வந்து இந்த நாட்டுல வந்து எந்த ஒரு சட்டமா தான் அது எளியவனுக்கு தான் வலியவனுக்கு கிடையாது அப்போ வலியவன் எளிதா அரசியல் பின்புலத்தை வச்சு பொருளாதார பின்புலத்தை வச்சு தப்பிச்சுவான் அப்போ இந்த கேஸை வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா காவல்துறை அதுல தவறானவர்களை ஜோடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு கேள்விப்படுறோம் இன்னைக்கு காரை ஓட்டி விபத்து மது அருந்திவிட்டு காரை ஓட்டினார் இன்னைக்கு விபத்து ஏற்பட்டது பிரபலமானவர் அப்படி எல்லாம் படிக்கிறோம் அதுக்கு பிறகு அந்த செய்தி என்ன ஆகுதுன்னே தெரியல என்ன ஆச்சு யாரு தண்டனை கிடைச்சுதா பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் கிடைச்சுதா இந்த செய்தியும் வெளியில வருது ஆமா இதுக்கப்புறம் அந்த செய்தி இன்னும் ஆச்சுன்னு கூட ஊடகங்கள் பேசுறதுக்கு இன்னைக்கு தயாராகவும் இல்ல அது அன்னைக்கு ஒரு ஷாக் வேல்யூக்காக கடகடான்னு அன்னைக்கு பேசிடுவாங்க ஒரு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த மாதிரியான இதுக்கு போதை பொருள் மறுவாழ்வு மையங்கள் தான் இன்னைக்கு NGOs மாதிரி நிறைய வச்சுட்டு செயல்பட்டு இருக்காங்க அவங்க தான் இது கொஞ்சம் ஒரு இதுக்கான அதுலயும் தான் நமக்கு நிறைய குற்றச்சாட்டு வருது இந்த மாதிரி புற்றீசல் மாதிரி முளைச்சிருக்கு போதை மறுவாழ்வு மையங்கள் அப்படின்னு சொல்லி அதுலயே வந்து நிறைய கொடுமைகள்லாம் நடக்குதுன்னு நிறைய NGOs மட்டும் நம்ம பெருசா நம்பிட முடியாது NGOக்கெல்லாம் வந்து இன்னைக்கு முன்ன ஒரு காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா அந்த போதை பொருள் வசதிகளை இன்னைக்கு மதவாதிகள் பயன்படுத்துறாங்க அகோரிகள் பயன்படுத்துறாங்க இவர் சொன்னார் வந்து அன்னைக்கு வெத்தலை பாக்கு போடுறதே மிகப்பெரிய குற்றமா இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க ஆப்பிளை பார்க்க வரும்போது பொண்ணு பார்க்க வரும்போதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மதத்துல இருக்கிற அந்த அகோரிகள் பயன்படுத்துறாங்க சர்டைன் பீப்புள்ஸ் அதுல பயன்படுத்துறாங்க அதுக்கெல்லாம் ஒரு விலக்கு இருக்கு இது மாதிரி அது அந்த ஆடாதோட இலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அது ஆடு தொடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க சொல்ல போனா ஒரு சைக்காட்ரிஸ்ட கூப்பிட்டுருக்கணும் ஏன்னா அவங்க தான் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பீப்புளுக்கு சொன்னாங்கன்னா இந்த ஊடகத்தின் வழியே நல்லா இருந்துரும் கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம் வில்சன் அவர்கள்ட்ட இப்ப மது விலக்கு அப்படிங்கறத கொண்டு வர முடியுமா இது அரசியலாவே இருக்குதா இப்ப அண்ணா அவர்கள் சொல்லும் போது மது விலக்கு அப்படிங்கறதா இருக்கணும் மது மூலமா ஒரு வருவாய் கிடைக்கவே கூடாது அது வந்து மூட்டைப்பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொடுத்துறதுக்கு சமம் அப்படின்னாரு ஆனா அதற்கு பிறகு வந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது மாறி மாறி எப்படி இருந்தது 71ல மது கடைகளை திறந்தார் கலைஞர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அது அரசு தரப்புல போச்சு இப்படியே தான் இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் மது விலக்கு கொண்டு வந்தா நிக்க முடியுமா தமிழ்நாட்டுல இது என்ன அரசு 61ல இருந்து இதே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க மது விலக்கு என்னன்னா 67ல இருந்து மது விலக்கு வந்து முற்றிலுமாக நடைமுறைப்படுத்த முடியுமானா அது சாத்தியம் இல்லை ஆனால் மதுவை அரசே ப்ரமோட் பண்ணுமானா அதுவும் தேவையில்லை ஏன்னா உங்களது துறை என்னது மது விலக்குத்துறை ஆனால் அந்த அமைச்சர் என்ன செய்கிறாரு மதுவை எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ண முடியுமோ அதை தான் ப்ரமோட் பண்ணியிருக்காரு இப்போ தேர்தல் முடிஞ்சு 19ஆம் தேதி முடிஞ்ச உடனே 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன் 299 கோடி ஒரே நாளில் மது விற்பனை கிட்டத்தட்ட 300 கோடி அதை பெருமையாக எல்லா பத்திரிகையிலையும் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த மாதிரி டார்கெட் வச்சு பண்ணாங்கன்னா அப்போ என்ன செய்ய முடியும் அதுதான் நீங்கள் சொன்னது வந்து 67ல் பெருஞ்சர் அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே வருவாய் வந்து குறைவு அரசாங்கத்திற்கு அப்படின் போது வந்து சக அமைச்சர்கள் வந்து ஆலோசனை சொல்லும்போது அவர் சொன்னார் ஒரு குஷ்டரோகியின் கை பிச்சை எடுக்கிற ஒரு குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணெயை எடுப்பதற்கு சமமானது அப்படி நான் ஆட்சி நடத்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னார் அதனால தான் அவர் வந்து 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொன்னார் அதை கூட போட முடியாத சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை அதுதான் 1971ல் முதலாக
இதுக்கு அச்சாரம் போட்டது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுல மாற்று கருத்தே ஆனா கிடையாது. அதற்கு பிறகு கூட ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இல்ல, அது இருக்கட்டும், மது அதுதான். விலக்கெல்லாம் கொண்டு இப்ப வந்திருக்கலாம். ராஜாஜி போய் அங்க பேச போது கூட அவர் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, சுற்றிலும் வந்து நெருப்பு எரிகிறது, நடுவுல கற்பூரம் எவ்வளவு நாள் பத்தாம இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு விளக்கம் சொன்னார். ஆனா என்னன்னா அதற்கு பிறகு அது வியாபித்திருச்சு, எல்லா இடத்துலையும் வியாபித்திருச்சு. ஒவ்வொரு கட்டத்திலையும் சில தலைவர்கள் முயற்சி செய்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஒரு கட்டத்தில் முயற்சி செய்தார். பாண்டிச்சேரியில் முதல் கொண்டு வந்தார், அவர் முயற்சி செய்தார். அதற்கு அடுத்த கட்டத்தில் ஜெயலலிதா அம்மா கொண்டு வரும்போதும் 500 கடையாக நான் மூடுவேன் அப்படின்னு கொண்டு வந்தார். ஆனால் ஆட்சிக்கும் ஓட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. இப்போ உதயநிதி சொன்ன மாபெரும் தவறு. இந்த மாதிரி கலைஞர் ஐயா கொண்டு வந்தார், ஆனால் நீங்கள் ஓட்டு போடல, அதனால தான் இப்போ நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து மிகப்பெரிய தவறு. ஒண்ணு இல்ல, ஏற்ற மாதிரி தானே சார் ஒரு மது விலக்குன்னு கொண்டு வர்றாங்க, திரும்ப அந்த ஆட்சியில எங்க தோல்வி வந்ததுன்னா மறுபடியும் அதுல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்களே. கடந்த கால வரலாறு அப்படித்தானே இருக்கு.